ஹாயால் எங்கள் வீட்டு வாசலில் குளத்தை பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு ஆதிரனுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. காலையில் நேரமாக கிளம்பலான்னு பிளான் பண்ணதுனால நைட்டே தயிர் சாதமும் புளி சாதம் எல்லாம் செஞ்சு வச்சு அண்ணியும் அத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆட்டையம்பட்டியிலேருந்து முறுக்கும் வாங்கிட்டு வீட்டில் இருந்து செஞ்ச ஊறுகாலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தாக்க சாமிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக தென்னை மரங்கள், அதுக்கு அந்தாண்ட ஏரி, இந்த சைடு பார்த்தாக்க ரம்மியமான கோபுரம், இந்த சைடு மரம், அது கீழே ஒரு விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு. சரி இங்கே கேங்கெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மகிழன் மடியில் ஆதிரனை கொடுத்தாச்சு. சார் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சதுனால கார்த்தியை நான் டைட்டாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஒரே அழுக, வாயை திறந்தவன் மொட்டை அடிச்சு முடிக்கிற வரைக்கும் மூடவே இல்லை. நாங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். ஆனால் ஃபைனலாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காம இது மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க எல்லாருமே. சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு தட்டு வாங்கிட்டு வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.